Hello friends, welcome to our Madhu Hema YouTube channel. நம்ம இன்னைக்கு இதில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, மெயில் ஐடி நமக்கு வந்து யாராவது மெயில் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது நமக்கு எப்படிலாம் ரிசீவ் ஆகும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். நேற்று உள்ள வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்த்துருந்தோன்னா எப்படி மெயில் சென்ட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்த்துருந்தோம். இப்போ எப்படி வந்த மெயிலை நம்ம செக் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இப்போ இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஜிமெயில் இருக்கா அதை கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணிவிட்டு இதான் இன்பாக்ஸில் மெயில் வந்திருக்கான்னு நம்ம முதல்ல செக் பண்ணிக்குவோம். வரலை அப்படின்னா மெயில் சென்ட் பண்ணிட்டோன்னு சொல்லுவாங்க, ஆனால் நமக்கு இன்பாக்ஸில் வரலை அப்படின்னா இதில் போய் செக் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். ஃபஸ்ட் அந்த 3 லைன்ஸ் இருக்கா அதை டச் பண்ணிக்குவோம். டச் பண்ணிட்டோன்னா இதில் ஆல் இன்பாக்ஸ்ன்னு இருக்கா, எல்லா மெசேஜுமே இதில் வந்துடும். இதில் பார்க்கலாம். இல்லை அப்படின்னா ப்ரைமரிக்குள்ளே போனோம்னா ப்ரைமரி மெசேஜ் மட்டும் இருக்கும், அதை பார்த்துக்கலாம். இல்லை அப்படின்னா ப்ரொமோஷனுக்காக உள்ள மெயில்ஸ் மட்டும் வந்திருக்கும், அதை செக் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லை நமக்கு மெயில் இதுலேயும் இல்லை அப்படின்னா எதில் இருக்குன்னா ஸ்பேம்ன்றதில் வந்து ஒரு சில மெயில்ஸ் வந்து இருக்கும். அதே மாதிரி நம்ம டெலீட் பண்ண மெயில்ஸ் எல்லாமே ட்ராஷ் இந்த இதில் இருக்கும், தெரியாமல் டெலீட் பண்ணியிருப்போம், அதை ரெக்கவர் பண்ணோம்னா அந்த ட்ராஷ் அதில் போய் ரெக்கவர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம மெயில் சென்ட் பண்ணியிருக்கோம், சென்ட் பண்ணும்போது டைப் பண்ணிவிட்டு சென்ட் பண்ணாமல் திரும்பி வெளியே வந்திருப்போம். அது எங்கே இருக்கும் அப்படின்னா இந்த டிராஃப்ட்டுக்குள்ளே தான் இருக்கும். நாம் அதை மாதிரி எதுவும் பண்ணல, அதனால் இல்லை, டிராஃப்டில் இருக்கும். அதே மாதிரி அவுட் பாக்ஸில் பார்த்தோம்னாலும் எது மெயில் போயிருக்கா அப்படின்றத செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் மெயில் எப்படி வந்திருக்குன்றதை பற்றி பார்க்குறது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.